ஏற்கனவே நம்ம பதிவில் முக்கால்வாசி இந்த கடன் பெற்றோர், இந்த வங்கியரால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க என்னென்ன நிவாரணம் பெறலாம், என்னென்ன நிவாரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதே போல் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் அவர்கள் செய்யும் அட்ராசிட்டிஸ், தொல்லைகள் இதிலிருந்து எப்படி அவர்களை காத்துக்கொள்ளலாம், மேலும் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாமல் இருக்க என்னென்ன காரணிகளை அவர்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அதேபடி பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்களில் பல பேர் பல கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான பதிலையும் நான் தொகுத்து நிறைய எழுத வழங்கியிருக்கேன். இப்போ பொதுவாக இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்குறது நான் மஞ்சள் கடுதாசி கொடுத்துட போகிறேன், என்னால் கடன் நம்ம முடியல. இப்போ இருக்க நிலைமையில எல்லாருமே கடனாளியாக தான் இருக்காங்க. அதாவது கடன் வாங்கிய 100% பார்த்தீர்களானால் ஒரு 65% பேர் கடனை கட்ட முடியாத நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் இன்சால்வன்சி கொடுத்துட்றேன், நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 2 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபா. அவங்களுக்கு கண்ணுக்கு அது பெரிய ஒரு விஷயமா தெரியுது. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாலாம் ஒரு பெரிய விஷயமா. அதுக்கெல்லாம் இன்சால்வன்சின்றது ரொம்ப தேவையற்றது. இன்சால்வன்சி என்பது என்னன்னா, அதாவது நொடிப்பு நிலை எய்தியவர், அதாவது நொடித்தவர் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட நபர் தான் இன்சால்வெண்ட். அவர் தான் இன்சால்வன்சி. அவர் தான் நொடித்தவர்னு சொல்லுவாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்சால்வன்சி கொடுக்குறவங்க அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதுக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். அதாவது இவ்வளோதான் அமௌண்ட்டுக்கு இன்சால்வன்சி கொடுக்கணும்னு அந்த சட்டம் சொல்லலை. அதாவது இந்த சட்டத்தின் பேர் 2 சட்டங்களாக இருக்கிறது. இன்சால்வன்சி என்று மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். மஞ்சள் நோட்டீஸ் பல காலத்தில் சொல்லக்கூடிய பேர் அது மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்க. அது 2 இருக்கிறது அந்த சட்டம், ஒன்றாக இல்லை. ஒன்று பார்த்தீர்களானால் சென்னை, கொல்கத்தா, மும்பை 3 இடங்களுக்கும் பிரசிடென்சியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட் 1908 இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இந்த 3 நகரங்களை தவிர மற்ற நகரங்களில் ப்ராவின்ஸுகள் இன்சால்வன்சி ஆக்ட் 1910 அப்படின்னு இருக்கு. இந்த 2 சட்டங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா சட்டங்களில் உள்ள ஷரத்துகள் மட்டும்தான் நம்பர் மாறும், அதாவது பிரிவுகள் மாறுமே தவிர மற்ற செய்திகள் எல்லாம் ஒன்று தான். எல்லா மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நிவாரணம் ஒன்று தான்.